என் பேரு பிரியா. எனக்கு இப்போ கல்யாணமாகி 1 வருஷம் ஆச்சு. எங்க அப்பாவுக்கு நாங்க 2 பொண்ணுங்க. என்னோட அக்கா என்னை விட 2 வயசு பெரியவள். அவளுக்கு கல்யாணமாகி இப்போ 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. நானும் என்னோட கணவரும் இப்போ தனியா தான் வாழ்ந்துட்டு வரோம். என் மாமியார், மாமனார் சொந்த ஊர்ல இருக்காங்க. என்னோட அக்கா சென்னையில இருக்கா. நாங்க இப்போ தனியா இருக்கிறதுனால, தினமும் நைட்டு கணவன் மனைவியா ரொம்பவே சந்தோஷமா இருப்போம். உண்மைய சொல்லணும்னா, என்னோட கணவரை விட எனக்கு தான் ஆசை அதிகம். நான் தினமுமே அவரை தனிமையில் இருக்க கூப்பிடாமல், எனக்கு தூக்கமே வராது. ஒரு நாள் கூட நாங்க சந்தோஷமா இல்லாமல் தூங்குவதே கிடையாது. பல நாள் என்னோட கணவரை நான் 2வது ரவுண்டுக்கு கூட கூப்பிடுவேன். ஆனா, அவரு, "என்னால முடியாது. எனக்கு தான் தூக்கம் வருது. நானே வேலைக்கு போயிட்டு ரொம்ப டயர்டா இருக்கேன்னு" சொல்லிட்டு படுத்து தூங்கிருவாரு. இதுல சோகமான விஷயம் என்னன்னா, எனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகியும் குழந்தை உண்டாகல. எங்க அம்மாவுக்கு இது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. என்னோட அக்கா கல்யாணமாகி 1 வருஷத்துக்குள்ளயே ஒரு ஆம்பள பிள்ளைய பெத்துட்டா. திரும்பவும் 1 வருஷத்துக்குள்ள இன்னொரு பிள்ளையையும் பெத்துட்டா. இப்படி இருக்கப்போ, எனக்கு மட்டும் கல்யாணமாகி 1 வருஷத்துல குழந்தையே உண்டாகல. இது எங்க அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அதே சமயம் என்னோட மாமியாரும் இத சொல்லி சொல்லி ரொம்ப கவலைப்படுவாங்க. இத பார்த்த என்னோட அம்மாவும், "டாக்டர்ட்ட போயிட்டு காட்டுவோமா?" ன்னு கேட்டாங்க. ஆனா, நாங்க டாக்டர் கிட்ட எல்லாம் போகவே இல்ல. அப்படி இருக்கும்போது, என்னோட அக்கா புருஷன் ஒரு நாள் போன் பண்ணாரு. "மறுநாள் உன் ஊருக்கு ஒரு வேலையா வரதாவும், உன்னோட அக்கா வரல. நான் மட்டும் தான் வரப்போறேன்னு" சொல்லிட்டு இருந்தாரு. மறுநாள் என்னோட அக்காவோட கணவர் சொன்ன மாதிரியே எங்க வீட்டுக்கு வந்துட்டாரு. காலையில டிபன் சாப்பிட்டுட்டு, அவர் அவர் வேலை விஷயமா வெளியில போயிட்டாரு. நான் சாயந்திரம் தான் வருவேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அன்னைக்கு பொண்ணு பார்த்து, திடீர்னு என்னோட கணவர் மதியமே வீட்டுக்கு சாப்பிட வந்துட்டாரு. "என்னங்க திடீர்னு சாப்பிட வந்திருக்கீங்களே? ச என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்டேன். "இல்லம்மா, ஆஃபீஸ்ல ஒரு முக்கியமான விஷயம். அதனால என்னை வெளியூருக்கு போகச் சொல்லியிருக்கிறாங்க. அதனால நான் ட்ரெஸ் எடுத்துட்டு போறதுக்காகத்தான் வந்தேன்னு" சொல்லிட்டு, மதிய சாப்பாட்டு வீட்டிலேயே சாப்பிட்டுட்டு, அவசர அவசரமா அவரோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு, ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாரு. போகும்போது, "மச்சான் வந்திருந்தா, அவர தங்கிட்டு ஒரு நாள் இருந்துட்டு, நாளைக்கு ஊருக்கு போகச் சொல்லு." வந்த இடத்துல நானும் அவர சந்திச்சு பேசவே இல்ல. அதே மாதிரி வந்த உடனே அவர அனுப்பிட்டாலும், அது ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கும். அதனால நான் பேசாததால, அவர ஒரு நாள் தங்கிட்டு அனுப்பச் சொல்லுன்னு சொன்னாரு. "அப்பத்தான் நல்லா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட கணவரும் சாப்பிட்டுட்டு உடனே வெளியூருக்கு கிளம்பிட்டாரு. சாயந்திரம் வரேன்னு சொன்ன என்னோட மாமாவும், சாயந்திரம் வரவே இல்ல. அவர் நைட்டு ஒரு 8 மணிக்கு தான் வந்தாரு. சாப்பிட்டுட்டு உடனே நான் கிளம்புறேன். இப்பவே லேட் ஆச்சு. ஊருக்கு போறேன் சொன்னாரு. அப்பதான் வந்து நான் சொன்னேன், "என்ன மாமா, நீங்க சாயந்திரம் வந்திருந்தீங்கன்னா, ஊருக்கு போக கரெக்ட்டா இருந்திருக்கும். ஆனா இப்பவே பாருங்க, மணி 8 ஆயிடுச்சு. இதுக்கு அப்புறமா நீங்க ஊருக்கு கிளம்பி போய் சேர்வதற்கு ரொம்ப லேட் ஆகும்." என்னோட கணவர் கூட சொல்லிட்டு தான் போயிருக்காரு. "மச்சான் வந்தாலும் நைட் தங்கிட்டு சொல்லுன்னு." ஏற்கனவே நேத்து தான் டிராவல் பண்ணிட்டு வந்திருப்பாரு. மறுபடியும் இன்னைக்கும் அவர் டிராவல் பண்ணா உடம்பெல்லாம் ரொம்ப வலியா இருக்கும். அதனால நாளைக்கு போனா, அவரால எந்த வேலையும் செய்ய முடியாது. அதனால தான் இன்னைக்கு ஒரு நாள் நைட் நல்லா தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு, நாளைக்கு போகச் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. அதனால நீங்க கண்டிப்பா இருந்துட்டு தான் போகணும். நீங்க இல்லாம போயிட்டீங்கன்னா, என்னோட கணவர் என்ன வந்து திட்டுவாரு அப்படின்னு சொல்லி, நான் அவர இருக்க வச்சேன். அதே மாதிரி உங்க மச்சானும் அவசரமா வேலை விஷயமா வெளியூருக்கு கிளம்பி போயிட்டாரு. அவரு உங்கள சந்திச்சு பேச முடியலன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டாரு. அவர் வருத்தப்பட்ட விஷயத்தையும் என்னோட மாமா கிட்ட சொன்னேன். என்னோட மாமா கிட்ட சொல்லும்போது, ரொம்ப நேரமா யோசிச்சு, என்னோட மாமா, "சரி, நீ சொன்னது கரெக்ட் தான். இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால நான் இங்க தங்கிட்டு நாளைக்கே போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு சம்மதிச்சாரு. இந்த விஷயத்த என்னோட அக்காவுக்கு போன் போட்டு சொன்னாரு. என்னோட அக்காவும், "சரிங்க, தங்கிட்டு காலையில வாங்க." அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறமா என்னோட மாமா டிபன் சாப்பிட்டு முடிச்சதுனால, "சரி, டைம் பாஸ் பண்ணுவோம்." அப்படின்னு சொல்லிட்டு சோஃபால உட்கார்ந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சாரு. அப்ப மாமா கிட்ட, "மாமா, இப்ப தான் சாப்பிட்டீங்க. எதுவும் காஃபி, டீ எதுவும் குடிக்கிறீங்களா? வேணுமா போட்டு தரவான்னு?" கேட்டேன். உடனே மாமாவும், "அதெல்லாம் வேணாம். இப்பவே நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டேன். எனக்கு எதுவும் வேணாம்." அப்படின்னு சொல்லிட்டாரு. சரியான்னு சொல்லிட்டு, என்னோட எல்லா வேலையும் முடிஞ்சதுனால, நானும் என் மாமாவுக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். அப்ப எங்க மாமா என்கிட்ட பேச்சு குடுக்க குடுக்க ஆரம்பிச்சாரு. "உங்க அம்மா போன வாரம் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்களா? உன்ன பத்தி சொல்லி ரொம்பவே கவலைப்பட்டாங்க. 1 வருஷமாகியும் உனக்கு குழந்தை பிறக்கலன்னு ரொம்ப கவலைப்பட்டாங்க. உங்க அம்மா நெனச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க 2 பேரும் பேசி குழந்தை பெத்துக்கிறத தள்ளி போட்டுருக்கீங்க அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்கிட்ட வந்து சொன்னாங்க, நீங்க அவங்க கிட்ட பேசி அவங்களுக்கு புரிய வைங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு நான் உங்க அம்மா கிட்ட, அவங்க படிச்சவங்க கொஞ்ச நாள் போகட்டும்.
அதுக்கப்புறமா பெத்துக்கலாம்னு நெனச்சிருப்பாங்க. இதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படலாமா? வந்துட்டு நான் உங்க அம்மாவுக்கு அட்வைஸ் பண்ணேன். அப்படின்னு என் மாமா என்கிட்ட சொன்னாரு. இத கேட்ட உங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, "என்ன மாப்ள நீங்க சொல்றீங்க? நீங்க என்னோட மூத்த மருமகன். என்னோட பொண்ணும் நீங்க படிக்கலையா? என்ன உங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷத்திலேயே குழந்தை பிறக்கலையா? படிப்பு வேற, இந்த விஷயம் வேற" அப்படின்னு வந்து உங்க அம்மா எனக்கே புத்திமதி சொன்னாங்க. நேத்துக்கிழம கூட நான் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நான் உங்க வீட்டுக்கு வரப்போற விஷயத்த சொன்னேன். அப்போ உங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, "மாப்ள நீங்க போறது தான் போறீங்க. பிரியாவுக்கு நல்ல புத்திமதி சொல்லிட்டு வாங்க. சற்று கொட்டுன்னு ஒரு குழந்தைய பெற்றுக் கொடுக்கச் சொல்லுங்க." அப்படின்னு என்கிட்ட சொல்லியும் அனுப்புனாங்க. அப்படின்னு என்னோட மாமா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே எங்க மாமாவும் சொன்னாங்க. "பெரியா, நீ படிச்சவன்ற விஷயத்த நீ தள்ளி போடலாமா? மச்சான் கிட்ட சொல்லி புரியவே சீக்கிரமா நல்ல ஒரு குழந்தைய பெத்துக்கோங்க." அப்படின்னு என்னோட மாமா எனக்கு புத்திமதி சொன்னாங்க. "மாமா, எங்களுக்கு குழந்தை பெத்துக்கணும்னு ஆசை தான். ஆனா அது உண்டாக மாட்டேங்குதே"ன்னு நான் சொன்னேன். அதுக்கு மாமா உடனே, "ஏன்? என்னாச்சு? டாக்டர் போய் பார்த்தீங்களா? ஏதாவது உங்க 2 பேர்ல யாருக்காவது குறை இருக்கா? நீங்க 2 பேரும் டாக்டர் கிட்ட செட் பண்ணி பார்த்தீங்களா? யாருக்கு பிரச்சனை இருக்கு?" அப்படின்னும் கேட்டாரு. மச்சானையும் கூட்டிட்டு கோணியா, சில நேரம் கள்ல 2 பேருக்கு கூட பிரச்சனை இருக்கலாம்ன்னு சொல்லி எனக்கு அறிவுரையும் சொன்னாரு. உடனே நான் சொன்னேன், "டாக்டர் கிட்ட போகல மாமா. அதுக்கு அவசியமும் இல்ல" அப்படின்னு சொன்னேன். இத கேட்டதும் என்னோட மாமா, "என்ன சொல்ற? என்ன விஷயம்? எனக்கு புரியல. கொஞ்சம் புரியிற மாதிரி சொல்லேன்" அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், "ஒரு விஷயம் தான் என்னோட மாமாவுக்கு பேரதிர்ச்சியா இருந்துச்சு." அப்போ எனக்கு அழுகையே வந்துருச்சு. உடனே மாமா வந்து எனக்கு ஆறுதல் சொன்னாரு. ஆறாதன்னு சொன்னாரு. நான் சொன்னேன், "மாமா, நான் ஏன் டாக்டர் கிட்ட போகலன்னு நான் சொல்றேன்னு தெரியுமா? நான் சொல்றத கேட்டு நீங்க அதிர்ச்சியாக கூடாது. இந்த விஷயம் என்னோட அப்பா, அம்மாவுக்கு கூட தெரிய வேண்டாம்." அப்படின்னு சொன்னேன். நான் சொல்றப்பவே என்னோட மாமாவுக்கு அதைக் கேட்டு பேரதிர்ச்சியா இருந்துச்சு. "என்ன அப்படி இவர் சொல்லப் போறா?" அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அதிர்ச்சியாவே அத கேட்டுட்டு இருந்தாரு. "இந்த விஷயத்த என்னோட அம்மா, அப்பா கிட்ட சொல்லிறாதீங்க. அவங்களால இத தாங்கிக்கவே முடியாது." அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். "என்னம்மா சொல்ற? என்னம்மா இப்படி பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்டாரு. "சரி, பிரியா, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். உன் மேல பிராமிஸ். உண்மையான காரணத்த நீ சொல்லு." அப்படின்னு சொல்லி கேட்டாரு. "நான் உன்கிட்ட உண்மையான காரணத்த வெட்கத்த விட்டுச் சொல்றேன், மாமா. நாங்க தினமும் இரவு ஒண்ணாத்தான் படுக்கிறோம். என்னதான் அவர் உடம்பு கட்டு மஸ்தான் போல இருந்தாலும் கூட, அவர் அந்த விஷயத்துல லாயக்கே இல்ல. அவருக்கு நைட் வேலைக்கு லாயக்கே இல்ல, மாமான்னு சொன்னேன். "என்னம்மா சொல்ற? எனக்கு கொஞ்சம் புரியற மாதிரி விளக்கமா சொல்லுமா?" அப்படின்னு சொல்லி மறுபடியும் மாமா கேட்டார். அவர் இப்படி கேட்டதும் எனக்கு அழுகை வந்துருச்சு. நானே அழுதுகிட்டு சொல்ல ஆரம்பிச்சேன். "மாமா, அவர் நல்லவர்தான். என் மேல ரொம்ப பாசம் அதிகம். ஆனால் அவரது எண்ணக் கற்பமாகுற அளவுக்கு இருக்காது. அது மட்டும் இல்லாமல், அவரால் 5 நிமிஷத்துக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது. அப்படியே அவர் கஷ்டப்பட்டு என் கூட இருந்தாலுமே, அதுல அணுக்களே இருக்காது. ஏன் இப்படி இருக்கு? என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம டாக்டர் கிட்ட போகலாம்னு நான் கூப்பிட்டு பார்த்தேன். ஆனா, அவரு வர மறுத்துட்டாரு. சரி, நான் ஏன் இவருக்கு இப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லி நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. ஆண்களுக்கு அணுக்கள் அதிகமா இருந்துச்சுன்னா, கட்டியா இருக்கும். அணுக்களே இல்லாம இருந்தா ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும்னு சொல்லி போட்டிருந்துச்சு. அப்பத்தான்டா நான் புரிஞ்சுகிட்டேன். என்னோட கணவருக்கு அந்த பிரச்சனை இருக்கு. அதனால தான் குழந்தைய உருவாக முடியல. அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னு என்னோட மாமா கிட்ட சொல்லி கதறி கதறி அழுதேன். இப்படி இருக்கும்போது எப்படி மாமா எனக்கு குழந்தை பிறக்கும்? நானும் அவர ஹாஸ்பிடலுக்கு கூப்பிட்டா கூட அவர் வரமாட்டேங்கிறாரு. அவர்கிட்ட உங்களுக்கு ஆண்மையே இல்லை, உங்களுக்கு அணுக்களே இல்லை அப்படின்னு சொல்ற தைரியம் எனக்கு இல்லை. அது அவரே வந்து தெரிஞ்சுக்கணும். அ ஆனால் அவர் அதுல கவனமே செலுத்த மாட்டேங்கிறாரு. அவர பொறுத்தவரைக்கும் அவர் ஆரோக்கியமா தான் இருக்காரு. தான் ஒரு ஆம்பள அப்படிங்கிற நினைப்பு தானே அவருக்குள்ளேயே இருக்கு. இந்த நம்பிக்கைய நான் எப்படி மாமா உடைக்க முடியும்? அவன்கிட்ட போய், "நீங்க ஆம்பளையே இல்லன்னு என்னால எப்படி சொல்ல முடியும்?" என் மேல் அன்பாவும், பாசமாவும் இருக்காரு. அப்படிப்பட்ட மனுஷனோட மனச நோகடிக்க நான் விரும்பல, மாமா. அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்தேன். அப்ப என்னோட மாமா என்கிட்ட வந்து, "அழாதம்மா" அப்படின்னு சொல்லி எனக்கு ஆறுதலும் சொன்னாரு. அப்ப நான் அவர் மேல சாஞ்சுக்கிட்டேன். அப்ப அவர் என்னோட கண்ணெல்லாம் தடவி விட்டாரு. ஆறுதலா சில வார்த்தைகளையும் சொன்னாரு. அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது, நான் இன்னும் கொஞ்சம் பழம் கொடுத்து அவர் மேல சாய்ஞ்சுக்கிட்டேன். அப்ப நான் அழுதுகிட்டே என்னோட மாமா கிட்ட ஒரு விஷயத்த சொன்னேன். "மாமா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஊர்வாயை அடைக்கிறதுக்கு நீங்க நெனச்சா எனக்கு உதவி செய்ய முடியுமா?" ன்னு சொன்னேன். "என்னம்மா சொல்ற? எனக்கு புரியலையே. புரியற மாரி சொல்லு" அப்படின்னு சொன்னாரு. "இல்ல மாமா, நீங்க நெனச்சா எனக்கு ஒரு குழந்தைய காத்துக் குடுக்க முடியும்" அப்படின்னு சொன்னேன். இத கேட்டதும் என்னோட மாமா அதிர்ச்சியாகிட்டாரு. "என்ன இப்படியெல்லாம் பேசுற? இந்த மாதிரி எண்ணத்துல என்கிட்ட நீ பழகாத" அப்படின்னு கோபப்பட்டாரு. "இல்ல மாமா, என்னோட நெலைமைய நீங்க தான் புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்த நான் எங்க அப்பா, அம்மா கிட்ட கூட நான் சொல்லல.
அவங்க மனசு நோகும். இப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனையே எனக்கு குழந்தை இல்லைங்கிறது தான். என்னோட மாமனார், மாமியாருக்கும் அதே பிரச்சனை தான். எனக்கு குழந்தை இல்லைன்னு என்னோட கணவர ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டா கூட, அவர் வரவும் மாட்டேங்கிறாரு. அவர பொறுத்தவரைக்கும், அவர் ஒரு ஆண்மகன் அப்படிங்கிற நெனைப்பு தான் அவங்கிட்ட எப்பவுமே இருக்கு. இப்படி இருக்கும்போது, எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சனைய சமாளிக்குது நான் மட்டும் தான். நான் ஏன் இவ்ளோ கஷ்டப்படணும்? நீங்க நெனச்சீங்கன்னா, அந்த பிரச்சனையில இருந்து என்னால வெளிய கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி நான் கெஞ்சினேன். ஆனா என்னோட மாமாவோ, என்னோட அக்காவுக்கு எல்லாம் துரோகம் பண்ண முடியாது. நீ என்கிட்ட எந்த மாதிரி ஒரு எண்ணத்துல நீ பழகாத. நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தால், நடக்கக்கூடாதது எல்லாம் நடந்துரும் போல. நான் இங்கே இருக்கிறதே முதல்ல தப்பு. நான் இப்ப உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட மாமா வீட்ட விட்டு கிளம்புறதுக்கு உடனே பெட்டி பிடிக்க எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்ப முயற்சி பண்ணாரு. அப்ப நான் என்னோட மாமாவ எவ்வளவோ தடுத்து பார்த்தேன். அப்ப அவரு, "முடியாது நான் கிளம்புகிறேன். நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தேன்னா, நடக்கக்கூடாத தப்பு எல்லாம் நடந்துரும்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே கிளம்பினார். ஆனா, இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ண விரும்பல. நான் இன்னைக்கு எப்படியாவது மாமாவோட இருந்து கர்ப்பமாயிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். அப்ப என்னோட மாமா வீட்ட விட்டு கிளம்பும்போது, நான் ஓடிப்போய் அவரை கட்டி பிடிச்சுக்கிட்டேன். கட்டி பிடிச்சதுமே, "மாமா விடு, என்ன விடுன்னு" சொன்னாரு. ஆனால் நான் அவர ரொம்ப இறுக்கமா புடிச்சுக்கிட்டேன். அ ஒரு கட்டத்துல மாமாவால முடியல. அதுக்கப்புறமா அவர் என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டாரு. எனக்கும் குழந்தை தேவைப்பட்டதுனால, அன்னைக்கு என்னோட மாமாவ நான் கர்ப்பமாக்குறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். அன்னைக்கு தான் ஆண்மையோட இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகனோட தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு எப்படி இருக்கின்றது என்பதை நான் உணர ஆரம்பிச்சேன். அப்ப எனக்கும், என்னோட மாமாவுக்கும் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நேரம் நாங்க 2 பேரும் ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் நான் என்னோட மாமாவ, என்னோட வாங்கன்னு கூப்பிட்டேன். அவரும் அப்போ எந்தவித எதிர்ப்புமே தெரிவிக்கல. அன்னைக்கு மறுபடியும் 2வது முறையா. அன்னைக்கும் இரவு நானும், மாமாவும், பொன்னாவும் அப்ப என்னோட மாமா கேட்டாரு, "நமக்குள்ள எல்லாமே நடந்துருச்சு. இப்ப நீ கர்ப்பமாயிட்டா உன்னோட கணவருக்கு சந்தேகம் வராதா?" அப்படின்னு கேட்டாரு. "இல்ல மாமா, சந்தேகமெல்லாம் வராது. நானும் என்னோட கணவரும் தினமும் சந்தோஷமா தான் இருப்போம். அதனால தான் நான் கர்ப்பமாயிட்டேனா? அவரோட குழந்தை? இது அவரால் தான் கர்ப்பமாயிட்டேன்." அப்படின்னா அவருக்கு நிச்சயமா சந்தேகம் வராது. அவர பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு ஆண்மகனா தான் இருக்கிறார் என்கிற நினைப்பு அவருக்குள்ள எப்பவுமே இருக்கு. அதனால டவுட் எதுவுமே வராது அப்படின்னு நான் சொன்னேன். உடனே என்னோட மாமாவும், சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் என்னோட மாமா ஊருக்கு போக கிளம்பிட்டாரு. நானும் சரி, மாமாவுக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் சமைச்சுட்டு இருந்தேன். அப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி என்னோட மாமா, "நம்ம இன்னொரு தடவ பண்ணலாமா?"ன்னு கேட்டாரு. எனக்கும் அது ஆசை தான். சரின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு என்னோட மாமா கிளம்புறதுக்கு முன்னாடி கூட, அ நானும் அவரும் ஒண்ணா இருந்தோம். அதுக்கப்புறம் என்னோட மாமா ஊருக்கு கிளம்பி போயிட்டாரு. என்னோட மாமா கிளம்பி போன கொஞ்ச நேரத்திலேயே, என்னோட கணவர் வீட்டுக்கு வந்தாரு. "மச்சான் அதுக்குள்ள கிளம்பி போயிட்டாரா?" "ஆமாங்க, அதுக்குள்ளயே கிளம்பி போயிட்டாரு" அப்படின்னு சொன்னேன். அவரும், "சரி" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில இருந்தாரு. அவரு வெளியூருக்கு போயிட்டு வந்ததால, அன்னைக்கு ஆபீஸ்க்கு அவரு போகல. ஆபீஸ்ல அவருக்கு 1 நாள் நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க, அவங்களுக்குன்னு சொல்லி லீவ் குடுத்துட்டாங்க. அதனால அன்னைக்கு என்னோட கணவர் வீட்ல தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் என்னோட கணவருக்கு சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, தினமும் நாங்க எப்படி சந்தோஷமா இருப்போமோ, அதே போல நான் அவர் கூட தொடர்ந்து சந்தோஷமா இருந்தேன். ஆனா இருந்தாலும், என் மாமாவோட இருந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்கல. மறுபடியும் என்னோட மாமாவோட இருக்கணும் போலன்னு எனக்கு தோணுச்சு. மறுநாள் என்னோட மாமாவுக்கு ஃபோன் பண்ணி, என்ன